பிடி சார், இதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க போய் உள்ள ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்களே அந்த செகண்ட் டென்ட் போட்டுறீங்களா? ஓகே மேம், இதே மாடலை நான் இன்னொரு டென்ட் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ள போட்டு கொடுத்துட்றேன். பண்டி அங்க பாரு பண்டி, பாவம் பிடி சார் அந்த டென்ட்டை தனியாவே போட்டுட்டு இருக்காரு. பேசாம நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணலாமா? நான்சி அக்கா, ஒரு டென்ட் போட்டதுலயே ரொம்ப டயர்டா இருக்குக்கா. நீங்க பேசாம இருங்கக்கா. பிடி சாருக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. அவர் தனியாவே 10 நிமிஷத்துலயே போட்டுருவாருக்கா. நீங்க வேணா பாருங்க. 10 நிமிஷத்துல எப்படி சிண்டு ஒரு டென்ட் போட முடியும்? மாலா மேம், இங்க வந்து பாருங்க மேம். நீங்க கேட்ட மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு டென்ட் ரெடி பண்ணிட்டேன் மேம். மை காட் பிடி சார், என்னது இது? மேஜிக் மாதிரி 10 நிமிஷத்துல இன்னொரு டென்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு டென்ட் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. பண்டி, நான்சி, சிண்டு, நீங்க எல்லாரும் மட்டும் ஜாலியா இந்த டென்ட்ல ஒண்ணா படுத்துட்டு இருக்கீங்கல்ல, நாங்களும் இங்க வர்றோம்ப்பா, ப்ளீஸ் பா. அப்பதான் நைட்டு கதை பேசிட்டே படுக்க முடியும். என்னையும் புஷ்பாவை மட்டும் சேர்த்திக்கோங்கப்பா. ரெட் வெல்வெட், நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. ஆனா எங்க டென்ட்ல இங்க பாரு, ஏற்கனவே சுத்தமா இடம் இல்ல. இதுல உங்க 2 பேத்துக்கு எப்படி இடம் கொடுக்க முடியும்? பண்டி, நீ சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவ. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிற. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் சிண்டு மத்தவங்களை எல்லாம் மட்டும் விட்டுக்கிறீங்க, அப்படித்தானே? ரெட் வெல்வெட், என்னப்பா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? நீயே உள்ள டென்ட்டுக்குள்ள பாரு, சுத்தமா இடம் இல்ல. புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட், அங்கே டென்ட்டு கிட்ட நின்று என்னமா பேசிட்டு இருக்கீங்க? ஈவினிங் 6 o'clock ஆக போதில்ல. உங்களுக்கு தான் 2வது டென்ட் ரெடியாக இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் படுங்க போங்க. உங்கள் சூட்கேஸ் எல்லாம் பிடி சார் கொண்டு வந்து கொடுப்பாரு. மாலா மேம், நீங்களே பாருங்க மேம். அவங்களோட டென்ட்ல மட்டும் ரொம்ப டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் டென்ட்ல மேலே வெறும் தார்பாய் தான் மேம் போட்டிருக்காங்க. அவங்க டென்ட்ல பிங்க் கலர்ல லேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க மேம். என்ன மேம் இது? இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிடி சார் கஷ்டப்பட்டு டென்ட் போட்டு கொடுத்துருக்காரு. மாலா மேம், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த லேஸ் தானே, அது ஏதோ நம்ம ஸ்கூல்ல ஃப்ரீயா கிடந்துச்சுன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருமா, உனக்கு ப்ளூ டென்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ லேஸ் நான் வச்சு கொடுக்குறேன். நீ இப்போ உன்னோட சூட்கேஸ் எடுத்துட்டு வா போ. சார் ப்ளூ லேஸை விட அவங்க பிங்க் லேஸ் தான் சார் நல்லா இருக்கு. நீ கேட்ட மாதிரி பிங்க் லேஸே வச்சாச்சுமா. இப்ப 2 டென்ட் ஒரே மாதிரி தானே இருக்கு. இப்ப சீக்கிரமா வாங்க, இல்லாட்டி உங்க பிரின்சிபல் மேம் ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. வண்டி அண்ணா, அங்க பாத்தீங்களா? அவங்க டென்ட்லயும் நம்ம டென்ட் மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கண்ணா. சார், தேங்க்யூ சோ மச் சார். நீங்க இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுவீங்கன்னு நினைச்சிருந்தா நான் பண்டி கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன். எனக்கு இந்த டென்ட்டே ரொம்ப பிடிச்சிருக்கு. டிராவல் பண்ணிட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் உள்ள போய் படுத்து நிம்மதியா தூங்க போறேன். பண்டி, டென்ட்டுக்குள்ள உண்மையாவே சூப்பரா இருக்கு பண்டி. டென்ட்டுக்குள்ள மேல தார்பாய் போட்டிருக்க, மழை பெஞ்சாலும் நனையாது. ஆனா இங்கிருந்து பார்த்தா வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே சூப்பரா தெரியுதுல்ல. அங்க பாருங்க, மூன் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு. பண்டி அண்ணா, ஆனா உண்மையாவே டிம்பிள் அக்கா கொடுத்த ஐடியா சூப்பர் தான் தெரியுமா? நல்ல உள்ள காத்தும் வருதுண்ணா. ஆனா அதே சமயத்துல கொசு சுத்தமா கடிக்கல. மேம், எவ்வளோ நேரம் மேம் இங்கே நின்று ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு இருப்பீங்க? பாவம் மேம், உங்களுக்கு காலை வலிக்காதா? வாங்க மேம், நம்ம கொஞ்ச நேரம் போய் பஸ்ஸில் ரெஸ்ட் எடுப்போம். மாலா மேம், நம்ம 2 பேரும் பிடி சார் எல்லாருமே பஸ்லயே தூங்குறதான பிளான். மேம் ஒரு நிமிஷம், 2 பேரும் இங்க வாங்க. அங்கெங்க போயிட்டு இருக்கீங்க? என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? மேம், போன தடவை மாதிரி நீங்க 2 பேரும் பஸ்லயே படுத்து தூங்க தேவையில்லை மேம். உங்களுக்கும் நான் டென்ட் போட்டு தரேன். அதுக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்கு, வாங்க இங்க. என்னது, எங்களுக்கும் டென்ட் போட்டு தரீங்களா? இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே டென்ட் பண்ணிட்டீங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். இந்த டைம் நான் பிளான் பண்ணி 3 டென்ட்டுக்கு மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஒரு 5 நிமிஷம் பஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் டென்ட்டை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சார், என்ன சார் இது? எக்ஸ்ட்ராவாக நிறைய வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்ட டென்ட்டில் கூட இந்த வுட்டெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அப்படின்னா நீங்கள் ஸ்கூல்லேயே பிளான் பண்ணிட்டீங்களா? ஆமாம் மேம். ஒவ்வொரு தடவை டூர் வரும்போது நீங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த டைம் நான் முடிவு பண்ணிட்டேன். லேடி டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு டென்ட் பண்ணி தரதா முடிவு பண்ணிட்டேன் மேம். இங்க பாருங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்திலே படுத்து தூங்குனீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். மை காட், பிடி சாருக்கு தான் இந்த ட்ரிப்ல நிறைய வேலைன்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் பிடி சார். இதுக்கு எதுக்கு மேம் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் டென்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களை கூப்பிடுறேன். நான்சி அக்கா, அங்க பாருங்க, பிடி சாரு 3வது டென்ட் டீச்சர்ஸ்க்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க என்னமோ அவர் ஒரு டென்ட் போடுறதுக்கே ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க. அங்க பாருங்க, அந்த டென்ட் பண்றத பார்த்தாலே ரொம்ப பெருசா வரும் போல இருக்கு. ஆமாண்டா சிண்டு, நான் கூட அவர் என்னமோ நினைச்சேன். ஆனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காருல்ல. ரொம்ப நல்ல பிடி சார். என்ன நான்சி, இவரு 5 நிமிஷத்துல டக்குன்னு டென்ட்டை போட்டுறாரு. அண்ணா, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு பாருங்க. அந்த டென்ட் பாக்குறதுக்கு வீடு மாதிரி இருக்குண்ணா. ஓகே, இந்த டென்ட்ல வந்து சைட்ல இருந்து அவ்வளவா காத்து வராத மாதிரி பிளாக் பண்ணியாச்சு. மேலையும் தார்பாய் போட்டு மூடியாச்சு. மேம், உங்க டென்ட் ரெடி ஆயிடுச்சு மேம். சார், என்ன சார் இது? டென்ட் போட சொன்னா ஒரு வீடே கட்டிட்டீங்க. உள்ள ஒரு ஃபேமிலியே உள்ளே இருக்கலாம் போல இருக்கு. மை காட், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கூட உங்களை என்னமோ நினச்சேன். பயங்கர டேலண்டடாக இருப்பீங்க போல இருக்கு. ஏதாவது டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணீங்களா? மை காட்,
பிரின்சிபல் மேம் ஒரு நிமிஷம் இங்கே வந்து பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யாரும் தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறதா நினச்சி பயப்பட வேண்டாம். நானும் பிரின்சிபல் மேமும் உங்கள் பக்கத்துலேயே ஒரு டென்ட்டில் தான் படுத்துட்டு இருக்க போகிறோம். ஓகே மேம், மணி 8 ஆக போகுது. எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் பஸ்ல தூங்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க. சரியா மேம்? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி யாரும் டென்ட்டை விட்டு நைட்டு போக வேண்டாம்னு சொல்லிருங்க மேம். மாலா மேம், பாவம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்டில் ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. மார்னிங் அவங்கள நேரத்தில் எழுப்ப சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 10 o'clock மாதிரி எல்லாத்தையும் ரெடியாகி கிளம்ப சொல்லுங்க. நம்ம பஸ் எடுத்துட்டு கிளம்பிடலாம். பண்டி அண்ணா, நம்ம எல்லாரும் நாளைக்கு எங்க போக போறோம்னா, மாலா மேம் சொன்னாங்க நம்ம எல்லாரும் 10 o'clock ரெடியா இருக்கணும்னு. எங்க போகணும்னு ஏதாவது சொன்னாங்களாண்ணா? தெரியலடா சிண்டோ, ஏதோ டிஸ்னிலேண்ட் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. ஆனா அந்த இடம் சூப்பரா இருக்கும்னு சொல்லி நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்திருக்கேன் தெரியுமா. எனக்கே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பண்டி, இருட்டாக எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு பண்டி. நல்ல வேளை நிறைய பேர் படுத்துட்டு இருக்கிறதால சமாளிக்க முடியுது. மேம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோவா குளிர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க டென்ட் க்ளோஸ்டாக தானே இருக்குது. ஆனால் நம்ம டென்ட் ஓப்பனாக இருக்கிறதால காற்று ஃபுல்லாக உள்ளதா மேம் வருது. ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கு மேம். பண்டி அந்த சத்தத்தை கேட்டியா? நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நிறைய அனிமல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பண்டி. நான்சி அக்கா பேசாம இருங்கக்கா. சத்தம் கேட்டுச்சுன்னா தான்க்கா வரும். நீங்க பேசாம அமைதியா இருங்க. நான்சி, நம்ம மேம் எல்லாம் பக்கத்துல தானே படுத்துட்டு இருக்காங்க. நீ எதுக்கு பயப்படுற? பண்டி, நான்சி, கொஞ்சம் எல்லாரும் எந்திரிச்சு வெளியில வரீங்களா? எனக்கு ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அனிமல் சவுண்ட் வேற பக்கத்துல ரொம்ப கேட்டுட்டே இருக்கு. லில்லி அக்கா, எனக்கு கூட அர்ஜென்ட்டா பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்குக்கா. நல்ல வேலை நீங்களாவது எந்திரிச்சிங்களே. பண்டி அண்ணா, நீங்க வர்றீங்களா இல்ல நான் தனியாவே போயிட்டு வரட்டுமா? டேய் சிண்டு, அங்க பாரு எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி வா, நான் வர்றேன். நீ தனியா எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் சரியா? பாத்ரூம் போகணுன்னே வந்துடணும்டா. வேற எங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்க கூடாது. கைஸ், நான் கூட போயிட்டு சீக்கிரமா கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வரேன். ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு. ஐயோ, லில்லி எங்க தனியா போயிட்டு இருக்கா? ஏ லில்லி நில்லுப்பா. என்னப்பா தனியா போயிட்டு இருக்க? பண்டி அண்ணா வாங்கண்ணா. நீங்க வரலன்னு சொல்லிதான் அந்த அக்கா தனியா போயிட்டு இருக்காங்க. அண்ணா என்ன எங்கண்ணா விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்க? இருங்க நான் வர்றேன். கமான் சிண்டு, அங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நீ சீக்கிரமா பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா. இந்த விறகெல்லாம் கண்டிப்பா ஃபயர் கேம்புக்கு பத்தாது இல்லையா? ஏ லில்லி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த பக்கம் விறகு எடுக்கிறதுக்கு போனேன்ல, அங்க பயங்கரமா சத்தம் கேக்குதுப்பா. அனிமல்ஸ் மட்டும் இல்ல, அங்க நிறைய பறவை எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிருவீங்க. ஏய் பண்டி, அப்படி என்னதான் நீ எடுத்துட்டு வந்திருக்க? காமி முதல்ல. நான்சி, நான் சொன்னேன் இல்ல அங்க ஒரு பெரிய பறவை இருக்குன்னு. இங்க பாரு, அந்த பறவையோட ரெக்கைன்னு நினைக்கிறேன். அட கடவுளே, இந்த பறவையோட ரெக்கையை பார்த்தா இந்த பறவை ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. அப்படின்னா இது நம்ம டென்ட் பக்கத்துல இங்கேயோ தான் தங்கிட்டு இருக்கா. பண்டி, எனக்கு இதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு பண்டி. நம்ம மேம எழுப்பி இதை சொல்லலாமா? நான்சி அக்கா, காடுன்னு இருந்தா பறவைங்க எல்லாம் இருக்கதான் செய்யும். நீங்க என்னக்கா சும்மா இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? இதை பாருங்க, இதை மட்டும் நம்ம மேம் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை நம்ம வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல வச்சிடலாம்க்கா. கமான் கைஸ், இப்போ நம்ம ஃபயர் போட தானே இங்க நின்னுட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? டைம் ஆல்ரெடி 12க்கு மேல இருக்கும். இப்படி லேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மார்னிங் நம்மளால எந்திரிக்கவே முடியாது. பண்டி, இந்த மாதிரி ஃபயர் கேம்ப் செட் பண்றதுக்கு குத்து மதிப்பா விறக போட்டினா நெருப்பா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிரும் பண்டி. எப்பவுமே பாத்திருக்கீங்களா? ஃபயர் கேம்ப்ல நெருப்பு செட் பண்ணும்போது விறகு ஃபுல்லா சர்க்கிளா அமைப்பாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான்க்கா. எதுக்குக்கா இந்த மாதிரி சர்க்கிளா வைக்கிறாங்க? சும்மா எப்படியாவது வச்சு விட வேண்டியதானக்கா? அது அப்படி இல்ல சிண்டோ. இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர்ல நம்ம நெருப்பு வச்சோம்னா விறகெல்லாம் ஈக்குவலா எரியும். இல்லாட்டி ஒரு விறகு எரிஞ்சு முடிச்சிடும், ஒரு விறகு எரிஞ்சிருக்காது. இப்ப பாரு, நான் வைக்கிறேன் பாரு. எல்லா விறகும் சென்டர்ல இருந்து எரிய ஸ்டார்ட் ஆகி காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது கரெக்டா எல்லா விறகும் முடிஞ்சிருக்கும். ஓ கரெக்ட் தான் நான்சி. எல்லா விறகும் எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பகல் ஆயிரும், நமக்கு குளிர் போயிரும். பண்டியனா, நம்ம ஊர்ல ஒரு மியூசியம் இருக்குல்ல, அந்த மியூசியத்துல கொண்டு போய் இந்த பறவையோட ரெக்கையை வச்சிடலாம்னா. இப்ப நம்ம டென்ட்டுக்குள்ள எடுத்து வைங்க, அங்க வைங்க. பாருங்க சூப்பரா இருக்குல்ல? டேய் சிண்டு, நிறைய பேர் நம்ம டென்ட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்கடா. நீ வேற யாராவது மேல விழுந்துருச்சுன்னா பார்த்து பயந்துருவாங்க. அதனால டென்ட்டுக்கு வெளியிலேயே இருக்கட்டும் சரியா? ஏ லில்லி, இப்ப குளிர் சரியாயிருச்சாப்பா உனக்கு? தேங்க் காட் பண்டி. இதை அப்பவே வச்சிருந்தா நான் நல்லா படுத்து தூங்கிருப்பேன் தெரியுமா? இங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார போறேன். குளிர் சரியானதுக்கு அப்புறம் தான் நான் டென்ட்டுக்குள்ள போய் படுக்க போறேன். இப்பதான் நல்லா இருக்கு. பண்டியண்ணா, நம்ம ஒண்ணு பண்ணலாமா? பேசாம டென்ட்டுக்கு வெளியில இந்த நெருப்பு பக்கத்திலே படுத்து தூங்கிடலாம்னா. மழை பெஞ்சிச்சுன்னா மட்டும் டென்ட்டுக்குள்ள போலாம். டே சிண்டு, மேம் சொல்றத நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். மேம் எப்பவுமே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் குளிர் காயுங்க. குளிர் சரியானோன்னே எல்லாரும் உள்ள போய் படுக்கிற வழியை பாருங்க. பண்டி போச்சு. திரும்பவும் அந்த அனிமல்ஸ் கத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பண்டி. பேசாம நம்ம எல்லாரும் உள்ளேயே போய் படுத்துக்கலாம். அது கிட்ட வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஐயோ திரும்பவும் ரொம்ப கத்துது. நான் போய் படுக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. என்ன இந்த நான்சி சரியான பயந்தாங்கொழியா இருக்கா? காடுன்னு இருந்தா அனிமல்ஸ் இருக்கத்தானே செய்யும். ஏ ரோஸ், நீ எங்க போற? பண்டி என்ன வாங்கனா போலன்னா எனக்கும் கொஞ்சம் பயமா தானா இருக்கு. பண்டி அண்ணா, வெளியில ஒண்ணுமே தெரியல, பயங்கர இருட்டா இருக்குண்ணா. டேய் சிண்டு, நம்ம எல்லாரும் இத்தனை பேர் ஒன்னா படுத்துட்டு இருக்கோம், உனக்கு என்னடா பயம்? உனக்கு இந்த பக்கமும் ஆளுங்க இருக்காங்க, அந்த பக்கமும் ஆளுங்க இருக்காங்க, மேமும் இருக்காங்க, பிடி சாரும் இருக்காரு. பண்டி தயவு செஞ்சு படுத்து தூங்குங்க பண்டி. நீங்க பேசிட்டே இருக்கிறதுல சுத்தமா தூங்கவே முடியல தெரியுமா?